எம்ஜிஆர் அவர்களை பார்த்து டிஜே என்ன இன்ஸ்பயர் ஆகி குதிரை வண்டி என்ன குதிரை வண்டி நம்ம மாட்டு வண்டியில போயிட்டு இருக்காரு. அவங்க கட்சி தலைவர் குதிரை வண்டி ஓட்டினா ஒரு தொண்டரா நம்ம மாட்டு வண்டி ஓட்டினா தானே ஒரு நல்ல அட்ராக்ஷனா இருக்கும். கண்ணுக்குட்டி மாதிரில ஏங்க மாட்டு வண்டி தாங்க அது, மாடு தாங்க அது. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நாளை நானும் ஜெயிக்க போறேன் பாரு ராஜா, நார்ச்சனையில நாளை நானும் ஜெயிக்க போறேன் பாரு ராஜா. நான் என்ன எதிர்பார்க்கிறேன், அண்ணன் வந்து வண்ணாரப்பேட்டையில ஓட்டி இருக்காரு. இதுவோ தீபாவளி சீசனு, மக்கள் மத்தியில ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுத்தும் வகையில என்ன நல்ல எளிமையான தலைவர், எல்லாருக்கும் தெரிஞ்ச தலைவர், அந்த மாதிரி வந்து ஓட்டிருக்காப்புல. எனக்கு நம்ம ஓட்டுறத பார்த்தா ஆல்ரெடி 2 வாட்டி ரிஹர்சல் போயிருப்பாரு போல. ஆமா, ரொம்ப ஃப்ளூயண்டா ஓட்டுற மாதிரி. புதுசா ஓட்டுறவங்க வந்து மாடு ஒரு பயமா இருக்கும். அப்படிலாம் கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். அது எதற்காக போறாரு தெரியுமா? எதுக்கு போறாரு? மாட்டு குதிரை வண்டி வாங்க காசு இல்ல வாடகைக்கு. அப்படி கிடையாதுங்க, பெட்ரோல் டீசல் விலையை கண்டித்து பாருங்க, நான் மாட்டு வண்டியில டீசல் வைக்கிற விலையில சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்சுவலா டீசல் 4 ரூபா குறைக்கல. இதே ஓட்டலாம். சரி, டிஜே அண்ணா என்ன அரசியலா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா கூட்டணி இருக்கு இல்லையா, இந்தியா கூட்டணியில போய் சேர்றாரா? இல்லங்க, அப்படி சொல்ல. அங்க வந்து பைண்டிங் பாண்டிங் எதுவுமே இல்லையா. அங்க என்ன நோட் புக் கம்பெனியா நடத்துறாங்க பைண்டிங் இதெல்லாம் பண்றது? அதாவதுங்க, கொள்கை ரீதியா அவங்க சேரல. கூட்டணினா கொள்கையின் அடிப்படையில் அப்படியே பாண்டிங் பைண்டிங் ஆச்சு இல்லையா. எந்த பாண்டிங் கிடையாது, எந்த பைண்டிங் கிடையாது. எல்லா முரண்பாடுகளுடைய மொத்த உருவம் தான். அது ஒன்றும் இல்லை தம்பி, அவங்க நார்மலாக சேர்ந்துருக்காங்க. டிஎம்கே பற்றி ஏதாவது பேசியிருப்பாரு கண்டிப்பாக. டிஎம்கேல அப்படின்னு சொல்லும்போது குறிப்பிட்ட யாரையாவது பற்றி பேசணும் இருக்கும் இல்லையா. அந்த செங்கல் எடுத்து கல் எடுத்தார், ஒத்தக்கல் செங்கல் நாயகன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஓட்டு வாங்கினாரு நீட்டை ஒழிப்புன்ட்டுன்னு. அது கிட்டத்தட்ட ஒன்றும் பண்ணல. 29 மாதம் ஆகி கிட்டத்தட்ட நீட்டும் ஒழிக்கல, ஒன்றும் ஒழிக்கலை. இப்போ முதல் கையெழுத்து நாங்கள் நீட்டை க்ளோஸ் பண்ணுற கையெழுத்து தான் இருக்குன்னாரு. இப்போ வாங்க எல்லாம் கையெழுத்து போடலாம் அப்படி இப்படி சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காரு. இப்போ சரி, டிஜே அண்ணா வந்து இந்த நீட்டு கையெழுத்து வாங்கினதுக்கு பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருந்தார்ல. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாரு, எல்லா கூட்டணி கட்சி எல்லாருக்கிட்டையும் போயிட்டு அவங்க ஆபீஸ்க்கே போயிட்டு எம்பி திருமாவளவன் அவர்கள் இருக்கார்ல, கூட்டணி கட்சி விசிகா கூட்டணி கட்சி உள்ள போன உடனே பாருங்க, நம்மளோட கூட்டணி கட்சியில இருந்து வந்திருக்காங்க, நம்ம வந்து பயங்கர வந்து பிரசன்டா இருக்கணும், யாரும் வந்து இது முன்னிராதீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஷாலை கொடுங்கன்னு சொல்லுவோம். ஒருத்தர் புக்கு கொடுக்கும்போது அது இல்லைங்க, அந்த ஷாலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அது கூட என்னன்னா எல்லோ கலர் ஷால் தான் போடுறாங்க. ஒரு சிங்க் இருக்கணும்ல. இல்லங்க, பிங்க் கலர்லாம் வந்துச்சுங்க. அதான் பொதுவா பாருங்க, ஒரு 100% 90% வந்து அந்த கடையில தான் கிடைச்சிருக்கோங்க. அந்த மாதிரி வந்து சால்லாம் போட்டு அப்புறம் எல்லாரும் வந்து போஸ்ட் கார்டுல நீட் விளக்கு 50 நாள் 50 லட்சம், அதாவது அந்த கையெழுத்து போட்டதுக்கான ஒரு கார்டு, தனி கார்டு எல்லாரும் வந்து அந்த கார்டெல்லாம் போட்டுட்டு எல்லாரும் கையெழுத்து போட்டு அந்த டப்பாக்குள்ள போடுறாங்க. சரி, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை பத்தி என்ன சொல்றாரு? எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு நானே போறேன் எல்லாத்தையும் நேரம் கேட்டிருக்கிறேன். நீங்க வந்து கூட்டணி கட்சி கிட்ட மட்டும் தான் நான் கையெழுத்து வாங்கணும்னு நினைச்சிடக்கூடாது. எதிர்கட்சியா இருந்தாலும் நாங்க கண்டிப்பா போய் வாங்குவோம். ஆமா, ஏன்னா இது வந்து மக்கள் பிரச்சனை, இது வந்து கல்விக்கான பிரச்சனை. டைம் கேட்டிருக்காங்களா இபிஎஸ் அவர்கள் கிட்ட? எல்லாத்தையும் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கான்னு சொல்றாங்க. இபிஎஸ் டைம் கேட்கும்போது இபிஎஸ் அவர்கள் வந்து மனநிலை எப்படி இருக்கும்? திமுகவே டைம் தம்பி, இப்போ நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நானு அடுத்த வாரம் வரீங்களா ஒரு ஃபீலிங் இருந்திருக்கலாம், தெரியவில்லை. ஸோ என்னன்னா வந்து போவோம், எல்லாருக்கிட்டையும் போய் கேட்க போறோம். இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டா இதோட கிரெடிட் யாருக்குமே ஒருத்தருக்கு இல்ல, திமுகவுக்கு வேணாம், நான் முழுக்க அதிமுகவுக்கே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன். ஆனா இது அனைவருக்குமான பெருமையா நான் எடுத்துக்கணும்னு சொல்றேன். மக்களுக்காக, மாணவர்களுக்கான உரிமைக்காக போராடுவோம். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, இந்த சனாதன ஒழிப்பு மாநாடுல வந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினார்ல, அவர் அதுல கலந்துகிட்டதே வந்து தவறு அப்படின்ற மாதிரி ஒரு நீதிபதி கருத்து கூறியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அம்பேத்கர் பேசுனதை விட நான் பெருசா ஒன்றும் பேசல, தந்தை பெரியார் பேசுனதை விட நான் பெருசா தப்பா ஒன்றும் பேசல, அண்ணன் எழுச்சித்தவர் அண்ணன் திருமாவளவன் பேசுனதை விட நான் தப்பா ஒன்றும் பேசல. பேசுனது சரிதான், ஏதாவது இருந்தாலும் சட்டப்படி செஞ்சிருப்போம். விசிகா ஆபீஸ் மட்டும் இல்ல, தாயகம் இருக்குல்ல, அது எங்க இருக்கு? ஏங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஃபயர் ஆனாங்க மதிமுக. ஓ, வைகோ அவர்களோட ஆபீஸ் அங்க பாக்கணுமே பாசத்தை. தம்பி வந்திருக்காப்ல, என்ன வேணும், என்ன சாப்பிடுறீங்க தம்பி? திருப்புன்னு வந்திருக்கீங்க தம்பி, உட்காருங்க தம்பி. அவரு உட்காருன்றதும் துரை வைகோ அவர்களுக்கு நீங்க உட்காருங்க. அது மட்டும் இல்ல,
அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் HRNC மினிஸ்டர் எஸ் அவர் என்ன சொல்றாரு வைகோ அவர்களை பார்த்து நீங்க உட்காருங்க ஃபர்ஸ்ட் உட்காருங்க எல்லாம் உட்காந்துட்டு துரை வைகோ அவர்கள் இல்ல அப்பா முன்னாடியே பிளான் பண்ணிட்டாரு நீங்க தான் உட்காரணும்னு. ஆமா அந்த சேர்ல நீங்களே உட்கார்ந்து ஒரு காலத்துல எங்க அப்பா சொல்லிருப்பா திமுக பத்திலாம் அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க தம்பி. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல தம்பி அண்ணன் சொல்றாப்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து இங்கேயும் கையெழுத்து வாங்க வந்திருக்கேன் நீட்டு விலக்குக்காக பாருங்க அண்ணன் சப்போர்ட் பண்றாங்க கூட்டணி கட்சின்ற முறையில் வாங்க வந்திருக்கேன். இங்கேயும் அந்த கேள்வி எதிரொலிச்சது. அதாவது நீங்க எல்லா கட்சிகளுக்கும் போவீங்க குறிப்பா அதிமுக போவீங்களா? இல்ல எல்லாத்தையும் ஒவ்வொருத்தர டைம் கேட்டுட்டு இருக்கோம். எல்லாத்தையும் கேட்க போறோம். அதுக்கப்புறமா வைகோ அவர்கள் கிட்ட சொன்னாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீங்க ஒரு 2 வார்த்தை பாருங்க ஒரு மக்கள் பிரச்சனைனா மைக்கு கூட யாரும் எடுத்து வைக்கிறது இல்ல. உதயநிதி அவர்களே வாழ்த்து எனக்கு தானே வேணும் நானே மைக்கு தரேன் அப்படின்னு தள்ளி பாருங்க கொடுத்தாரு. அவர் பாதி எடுத்து வச்சாரு சேகர் பாபு அவர்கள் அமைச்சர் அவர் பாதி எடுத்து வச்சாரு. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? சீரியஸான மக்கள் இஷ்யூ. அதனாலதான் சின்ன சின்ன வேலைகள் கூட அவங்களே பண்றாங்க. இதே மாதிரி வருஷம் ஃபுல்லா பண்ணிட்டே இருந்தா தமிழ்நாடு டெவலப் ஆயிரும். பாருங்க வச்சுட்டு வைகோ அவர்கள் வந்து ஆரம்பிச்சார். நான் கூட நீட்ன்ற ஒரு கொடிய வந்து பரீட்சை அந்த மாதிரி நாங்க திடீர்னு சொல்ல மாட்டோம். அவரு புதுசா வந்திருக்காரு எங்க ஆபீஸ்க்கு. பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரமும் தந்தையின் புகழை 8 திக்கும் பரப்புகின்ற பணியிலே ஈடுபட்டிருப்பவரும் திமுகவின் எதிர்காலம்ட்டாரு. பாத்தீங்களா ஒரு காலத்துல திமுக வர முடியுமா அப்படின்னு கேட்டாப்ல. இப்ப வந்து கூட்டணி கட்சி கூட்டணின்றதுனால இல்லங்க கூட்டணின்றதுனால அவங்க நல்லா ஆட்சி செய்றாங்கன்னு சொல்றாரு. அந்த மாதிரி எதிர்காலம் தம்பி வந்திருக்கிறாப்ல. அவருக்கு வந்து நாம வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு நடுவுல கவர்னர் பத்தி ஒரு சில விஷயங்களுக்கு பதில் சொன்னாப்ல. ஆளுநர் ஒரு பயத்துல இருக்காருங்கிறது நடையிலேயே தெரியுது. உடனே உதயநிதி அவர்கள் சிரிச்சுட்டே எங்களால இல்ல நாங்க காரணம் இல்லைங்க நாங்க காரணம் இல்ல நாங்க காரணம் இல்ல. அது வைகோ அவர்கள் சொன்னார்ல என்னன்னு இந்த மாதிரி கவர்னர் ஒரு பதட்டத்திலே இருக்காரு நடையிலேயே தெரியுதுன்னு. எல் முருகன் அவர்கள் இருக்காருல்ல சென்ட்ரல் மினிஸ்டர் அவரும் வந்து இதை பத்தி பேசியிருக்காரு. ஒரு சில விஷயங்கள் சொல்றாரு. அனைத்து சட்டங்களையும் இவர்கள் அனுப்புகிற மசோதாக்கெல்லாம் கண்ணு மூடி கையெழுத்து போடுற நபர் கவர்னர் இல்லை. அதனுடைய நல்லது கெட்டது அதை ஆலோசித்து கையெழுத்து போடுவதுதான் கவர்னருடைய வேலை. அது ஒரு குற்றச்சாட்டு வச்சார் இல்லையா? இன்னொன்னும் சொல்லியிருக்காப்ல. என்னன்னா பிஜேபி பிரமுகர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, சோ அவங்க எல்லாரையும் பிடிச்சு ஜெயில போடுறாங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமானது இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளை குறிவைத்து அவர்கள் மேல நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் பயப்பட மாட்டார்கள். எங்களுடைய சகோதரர்கள்லாம் இப்பதான் 3 நாளைக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறார்கள். பாஸ் இதுல எந்த பெருமையும் இல்லையே பாஸ். இல்ல அப்படி இல்லைங்க, அவங்க வந்து கட்சிக்காக உழைச்சு அவங்கள கொண்டு போய் ஜெயில போடுறாங்க. நாங்க வந்து மீட்டு கொண்டு வந்து வச்சிட்டு இருக்கோம். ஆனா நாங்க எதுவுமே கவலைப்பட மாட்டோம். ஆனா இது பிஜேபிக்கு தெரியும்ல. அவர்கள் மேல ஒரு வழக்கு போட்டா அவர்கள் அதற்கு பிறகு 100 மடங்கு வேகமாக வேலை செய்வார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக தான் நான் இதை பார்க்கிறேன். என்னங்க புகழேந்தி எம்பி ஆயிட்டாரா? நீங்க டெல்லியில இருந்து அந்த பேக்ரவுண்ட் பார்த்து அப்படி நினைச்சிட்டீங்க. இல்லங்க காஸ்டியூமா அந்த மாதிரி தாங்க. சரி புகழேந்தி வந்து என்ன மேட்டரா டெல்லிக்கு போயிருக்காரு? என்ன எதுக்காக போயிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏடிஎம்கே ஃபேக்ஷன் எடப்பாடி அணி கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் OPS அவர்கள் இது ரெக்கார்டில் இருக்குது, ரிஜிஸ்டரில் இருக்குது. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், எல்லா இடத்துலையும் சொல்கிறேன். இது என்ன பண்ணுறாங்கன்னா மீடியாவுக்கு சொல்லி ஏதோ ஏடிஎம்கே அவர் சொந்தக்காரர் மாதிரியும் அவர் தான் பொதுச் செயலாளர் மாதிரியும் பொய்யா பேசிக்கிட்டே இருக்காரு. அதிமுகவோட 1 அதிமுக 2 கொடுங்க. அது என்ன அதிமுக எங்களுக்கு தான் EPS அவர்கள் சொல்றது, அப்ப எங்களுக்கு கிடையாதா? எலெக்ஷன் கமிஷன் தான் சொல்லும். 2017க்கு பின்னாடி எலெக்ஷன் கமிஷன் சொல்லலை. இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு? OPS அணி அப்படின்னு எங்களை போடுறது, அவங்களேனும் அதிமுகன்னு போடுறது. எந்த பேஸில் போடுறாங்கன்னு எனக்கு புரியல சார். ஆகவே அதை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்து அண்ணன் வச்சிருக்காருல ஒரு பேப்பர், அது ஒரு பிரிண்ட் அவுட் வாங்கி நம்மளோட படிப்போம். அங்க இருந்து இதுமே தெரிய மாட்டேது என்ன போட்டுக்கிறாங்க பேப்பர்ல. பார்த்தா மட்டும் இல்லங்க தெரியும் உள்ள என்ன இருக்குன்னு. அந்த நீட் விலக்குக்காக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எல்லா கூட்டணி கட்சியும் கழுத்துலாம் வாங்கினார்ல. ஆமா, அதை பத்தி சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்கிறார். என்னன்னா வெறும் கூட்டணி கட்சிகள் மட்டும் கிடையாது, எதிர்கட்சின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? தமிழ்நாட்டில் இருக்க யாருக்குமே அந்த நீட்டுக்கு விலக்கு கேட்கிறதுக்கான உரிமை உண்டு. அது அண்ணாமலையும் வந்து எங்களோடு சேர்த்து கேட்க வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களுடைய விருப்பம். அண்ட் இன்னொன்னு என்னன்னா ரகுபதி அவர்கள் மேல வந்து ஊழல் வழக்கெல்லாம் இருக்குது. அது அந்த வழக்கு வர்ற போது பாத்துக்கலாம். அதாவது அண்ணாமலை செய்யாத ஊழல் எல்லாம் யாரும் செய்ய முடியாது. ஏன்னா அவர் இன்னைக்கு வந்து அவர் என்னென்ன தவறுகள் பண்ணியிருக்கார் என்பதை நாங்கள் ஒன்றியத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்த பிறகு அண்ணாமலையினுடைய வண்டவாளங்கள் தண்டவாளங்களை நாங்கள் நிச்சயமாக காண்பிப்போம். அது வண்டவாளம் வந்து அங்க வரும் வண்டவாளம் நான் சொன்னேன்ல டிஆர் மாதிரி வருது பாலிடிக்ஸ்ல.
அதுவும் எப்போ அந்த மாதிரி ஆக்ஷன் எடுப்பாங்களாம்? எப்போ? இந்தியா கூட்டணி வந்து வின் பண்ண உடனே எடுப்பாங்க. ஓ, இந்தியா கூட்டணி அமர்வுக்கு வந்ததுக்கு அப்புறம். ஆமா, இப்போ கொஞ்சம் கஷ்டம், light ஆ இருக்கு, okay. அதனால இப்போ எடுக்கல, அப்போ எடுக்கிறாங்க. நிறைய அரசியல்வாதிகளுக்கு வந்து நிறைய வழக்குகள் இருக்கும். சீமானனும் வந்து ஏதோ ஒரு வழக்கை சந்திச்சுட்டு, அவர் எவ்வளவு பெரிய அரசியல் தலைவர், அப்ப கண்டிப்பா சந்திக்கணும்ல. ஆமா, ரீசெண்டா வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்லயே சம கூட்டம், கோர்ட்லயும் சம கூட்டம், அண்ணன் வராரு அப்படின்னு. ஆனா என்ன கேஸ்ன்னு தொண்டர்கள் கேட்டாங்களா இல்லையான்னு தெரியல. இல்ல, அத பத்தி நம்ம எப்பவுமே பேசிக்கிறது கிடையாது. அந்த மாதிரி அது ஓகே, அது போராளிகள் வாழ்க்கையில வந்து வழக்கு போடுறது வந்து சகஜமான விஷயம். அண்ணன் என்ன சொல்றாப்புல அப்படின்னா, திமுக சப்போர்ட் பண்றாருங்க. பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்கள்ல எதிர்க்கட்சிகளை சோதனை செய்வது, ஆளாத மாநிலங்கள்ல ஆளுங்கட்சியை சோதனை செய்வது, அது மாதிரி தான் பண்றாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. என்ன எக்ஸாம்பிள் சொல்றாரு? நான் எம்பி ஜெகத் ரட்சகன் அவர்கள் வீட்ல இப்ப ரைட் விட்டாங்க இல்லையா? இப்ப ஐயா ஜெகத் ரட்சகன் எடுத்துக்கிட்டா திடீர்னு நேத்து பணக்காரர்கள் இல்ல, இப்ப ஐயா ஏவா வீட்டில் அப்ப இருந்ததே தானே இருக்குது. அப்ப நீங்க தேர்தல் வரும்போது இதை சொல்லும்போது இது அரசியல் ஒரு பழிவாங்க நடவடிக்கை, அரசியல் இதுக்காக செய்யற நடவடிக்கை. இன்னொன்னு கூட பதில் சொன்னாரு. என்னன்னா, உதயநிதி அவர்கள் இருக்கார் இல்லையா, அமைச்சர். சோ அவர் வந்து இந்த சனாதன ஒழிப்பு மாநாடுக்கு போனார் இல்லையா, அத பத்தி நீங்க இப்ப என்ன, இதுக்கு வந்து இது வந்து ஒரு கோர்ட் ப்ராப்ளம்ன்றதுனால தமிழ் வரலாறுலாம் உள்ள போயிட்டு வந்துரும். சும்மா போட்டுக்கிட்டு நான் தான் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி, அது இருக்கிற வரை சனாதன ஒழிப்பு வர்ணாசிரம எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும். எங்க தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் சொல்றாரு, பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற உயர்வு தாழ்வு பாராட்டுகிற கோட்பாடு இருக்கிற வரை நீ அடிமைதான், அதுக்கு எதிரான ஒரு மாற்று கோட்பாட்டை உருவாக்கி கொள்ளாத வரை உனக்கு விடுதலை இல்லடாங்கிறது. அதை செய்யணுமா வேணாமா சொல்லுங்க. அப்புறம் அதுல வந்துட்டு சனாதனத்தை அவர் போய் கலந்துகிட்டதே குற்றம்னா என்னங்க? 2 क्वेश्चन கேட்டிருக்காங்க, 2 क्वेश्चनக்கு அண்ணன் சப்போர்ட் பண்ணிட்டாரு. பாத்தீங்களா என்னென்ன திடீர்னு இந்த மாதிரி சப்போர்ட் பண்றீங்களே? நீங்க எல்லாத்தையும் எதிர்க்கணும்னு மனநோயாளியா? இங்க பாருங்க, உங்களுக்கு மாசத்துன்னு சொல்றதான், வன்முறையின் மீது தீராத காதல் கொண்ட மனநோயாளிகள் அல்ல நாங்கள். நாங்கள் தேசிய விடுதலைக்கு போராடுகிற புரட்சிவாதிகள். எனக்கு இது சரின்னு படுது. அவர் சொன்னது சரி, ஐயா ஸ்டாலின் சொன்னது சரி. அண்ட் இப்போ 2024க்கு அண்ணன் ப்ரிப்பேர் ஆயிட்டாப்ல. நீங்க வந்து மத்ததெல்லாம் விட்டுட்டு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணன் ஒரு மினி 2020 அது எப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 20 பெண்களுக்கு தொகுதி கொடுக்குறேன், 20 ஆண்களுக்கு தொகுதி கொடுக்குறோம், போட்டிடுறேன். ஆமாம்மா, நாங்கள் கொடுத்துருக்கோம். அதை வந்து நீங்க நாங்க ஃபீல்ட்ல எப்படி ஒர்க் பண்றோம்னு பாருங்க. அந்த இடத்துல ஒரு எமோஷனல் கனெக்ட் பாத்தீங்களா? ஒரு அம்மா வந்துட்டு நீ வரணும்யா, நீ வரணும்னு சொன்னாங்க. வரணும் சரி, என் தாயே மகனா வர முடியாது, நீங்க வாழ்த்த கூடாது, எனக்கு வாக்கு போடணும். அதுக்கு அண்ணன் அங்கே கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, ஓட்டு போட தான் வர முடியும்னு அப்படி சொல்லிட்டாரு. அதாவது பாருங்க, சிக்கனா சீமான்னு கேள்வி கேட்கக்கூடாது, சிக்கனா சீமானை வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு லாஃப். ஏங்க, அந்த கட்சியில இருந்து நீட்டு வேணான்னு சொல்லிட்டு கையெழுத்து இயக்கம் நடத்துறாங்க. நான் பிடிதாங்க என்ன அந்த மாதிரி எதாவது நடத்துவாரா? எங்க இருக்க கொடமணிக்கே எப்ப ராஜினாமா கையெழுத்து போலான்னு வெயிட் பண்றாரு. அவர்கிட்ட போயிட்டு ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். பம்பரத்தை சுழற்றிவிடும் சாட்டையாகவே இருக்க இடி ஆசைப்படுவானே தவிர எப்பொழுதும் பம்பரமாக இருக்க ஆசைப்பட மாட்டான். சாட்டையை கையில் எடுத்தால் பல தலையாட்டும் பம்பரங்களை தலையில் தட்டி தரையில் ஆட விட மாட்டானா? அப்படி ஆடவிட்டு ஆட்டத்தை முடித்து வைக்கவே புது அவதாரம் எடுத்து வந்தவன் இடிதான். எனக்கு எதிராக பல்லை இழித்து கொண்டு பால் பாயாசம் சாப்பிட வேண்டும் என்று வாழை மரத்தில் ஏறி வாழை இலை அறுத்த கதையாக, தென்னை மரத்தில் தேல் கொட்டினால் பனை மரத்தில் நரி கட்டுவதாக கொடைமடைக்கு சொல்லும் சுட்ட கதைகளுக்கு முடிவுரை எழுத வந்தவன் என்பதை மறந்து விடலாமா? நிறைவேற்ற முடியாத பல வாக்குறுதிகளை அள்ளித்தந்து மக்களின் வாக்குகளை பெற்று என் போக்கை மாற்றி அரியாசனத்தில் அமர ஆசைப்பட மாட்டான் இடி. என்னை போன்று நீங்கள் உழைத்தால் நீங்கள் கொண்ட இலக்கை அடைய முடியும் என்பதை இடி அடித்து சொல்லுகிறான். முடியும் என்பதை முடித்து காட்டுங்கள், முடியாது என்பதையும் முயற்சித்து காட்டுங்கள். உங்களால் முடியும் என்பதை மட்டும் மறந்து விடலாமா? குரல் வழியில் சொல்ல போனால், காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீராக்கே உல. உணவை கண்டதும் உறவை கூவி அழைக்கும் காக்கை போல் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை உண்டாகும் என்பதை மறந்து குரல் வழி நடக்காமல் கூட்டணியுடன் கைகோர்த்து கொண்டு கொடைமடைக்கு செய்யும் குழப்பத்திற்கு ஒரு அளவில்லாமல் போனதால் தான் எனக்கு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து என் பயணத்தை தொடர முடிகிறது. அது மட்டுமா, என் செயல் பிடிக்காதவர்கள் எனக்கு எதிராக மறியல் செய்கிறார்கள். என்னை நாடு கடத்த நயவஞ்சக நரிகள் நெறிமுறைகளை மறந்து நெறிஞ்சு முள்ளாலான பாதையை அமைத்தாலும்
நான் சரிஞ்சு விழுந்து விடுவேன் என்று நினைக்கலாமா? நான் வீழ்வேன் என்று நினைப்பவர்களுக்கு நான் விதை பந்தாக விழுந்து ஆலமர விருட்சமாய் எழுந்து நிற்பேன் என்பதை மறக்கலாமா? ஆக என்னை போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், எல்லாம் இடியை வந்து சேரட்டும் என்று திடமான மனதுடன் நேர்கொண்ட பார்வையில் வேகத்தடையை உடைத்தெறிந்து விவேகத்துடன் நடந்து கொண்டிருப்பவன் இந்த இடி. அதனால் எதிர்க்கட்சியில் இருக்கும் கொடைமடைக்கு எப்போதும் என்னை எதிரியாக பார்க்கலாமா? அன்பால் அரவணைத்தால் பறைந்த மீசை வைத்த குழந்தையாக பேசுவதெல்லாம் கவிதையாக உறவாடக்கூடியவன் இந்த இடி. அதே நேரத்தில் என் காலை வாரிவிடலாம் என்று என் வழியை மறித்து கையில் இருக்கும் குடை தடியால் இந்த இடியை மடக்கி பிடிக்கலாம் என்று நினைத்தால் அது முடியாது என்று எச்சரித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். We are back to sports. இந்த ஐசிசி வேர்ல்டு கப்லாம் சூப்பரா போயிட்டு இருக்குல்ல, நிறைய டீம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாமாங்க, ஆக்சுவலா ஜெனரலா அந்த வேர்ல்ட் கப்லாம் வரும்போது இந்த மேட்ச் நல்லா ஆடினாங்க, அந்த டீம் சூப்பரா பண்ணாங்க, இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய பேசியிருப்போம்ல. திடீர்னு பாத்தீங்கன்னா ஐசிசி வேர்ல்ட் கப்ல ஒரு டீமை கலைச்சிட்டாங்க. ஒரு டீம் கலைச்சிட்டாங்களா? ஒரு கிரிக்கெட் வாரியத்தையே கலைச்சிருக்காங்க. அதாவது வரப்போற வேர்ல்டு கப்ல எத்தனை வாரியத்தை கலைக்க போறாங்கன்னு தெரியல கிரிக்கெட்ல. அந்த அளவுக்கு ஒண்ணு வேணாம்பா, நம்ம சாமன வாலிபாலே ஆடிலான்ற மாதிரி. இப்ப என்னன்னா ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வாரியத்தை வந்து கலைச்சிட்டாங்க. அது வந்து இப்ப சரியா பெர்ஃபார்ம் பண்ணல ஐசிசி வேர்ல்ட் கப்ல. ரீசெண்டா முத்தையா முரளிதரன் கூட இந்த 800 ப்ரமோஷன்ல பேசிட்டு இருந்தாரு. இன்னும் நாங்க வந்து இன்னும் வேர்ல்ட் கப் வாங்க போறாங்கன்னா இல்ல இன்னும் கொஞ்சம் நல்லா வொர்க் பண்ணனும், அது இன்னும் கொஞ்சம் எம்பவர் பண்ணனும். அவங்க எம்பவர் பண்ணிட்டு வரதுக்கு ஒரு பிரேக் வேணும்ல, அதுக்கு தான் வாரி அவர் சொல்லி ஒரு 2 மாசம் கூட ஆகல. இது என்னன்னா ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வாரியத்துக்கு வந்து அர்ஜுன் ரத்தங்க அவர்களை வந்து இடைக்கால தலைவரா போட்டிருக்காங்க. அவர் தானே முன்னாடி வேர்ல்ட் கப் வாங்கி கொடுத்தாரு. அவர் தான் வாங்கி கொடுத்தாரு, வேர்ல்ட் கப்லாம் வாங்கி கொடுத்தாரு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ ஒரு சில இந்த மாதிரி விஷயத்துக்காக வந்து கலைக்கிறோம் பாஸ் நாங்க எல்லாத்தையுமே அப்படின்னு. அது கிரிக்கெட்டின் அனிருத் ஒருத்தர் இருக்கார்ல, அதாவது விராட் கோலி அவர்கள் ஒல்லியா இருக்கலாம் அப்படி சொல்றீங்களா? அப்படி சொல்லவே இல்லையே, அந்த தாடி வச்சிருக்கனால இல்லங்க, இளைஞர்கள்லாம் பயங்கரமா ஃபேன்ஸா இருக்காங்க. ஓ அப்படி சொல்றீங்க. ஒரு காலத்துல டெண்டுல்கர் ஃபேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இப்போ வந்து விராட் கோலி அவர்களுக்கு ஃபேன்ஸ். நேத்து வேற பர்த்டே, இருக்கிற நெட்டிசன்கள்லாம் எக்ஸ் தளத்தை உடல, இன்ஸ்டாகிராம் உடல, அவர் வந்து எவ்வளவு பெரிய கேக் வெட்டினாலும் ஏதோ இவங்க வாங்கி கொடுத்த மாதிரி அழகா எடுத்து போட்டு எல்லாம் ஃபேன்ஸ் வந்து ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா பர்த்டேல ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. சச்சின் டெண்டுல்கர் அவருடைய 1 டே செஞ்சுரியை வந்து அவர் சம்மன் பண்ணிருக்காரு. அவர் 49, இவரும் 49 செஞ்சுரி ஒன் டே மேட்ச்ல ஈக்குவல் பண்ணிருக்காரு. ஒரு தங்கம் முலாம் பூசிய பேட் கொடுத்திருக்காங்க. ஹாப்பி பர்த்டே gift. gift இல்லங்க, ரெக்கார்டுக்கு giftக்கு ஏதோ வச்சுக்காங்க. ஓகே ஓகே. ஃபுட்பால்ல ஒரு பூட் கொடுப்பாங்களா, கோல்டன் பூட், அந்த மாதிரி ஒரு gift கொடுத்துருக்காங்க. சோ இன்னைக்கு கிச்சன் கேபினெட் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை வந்து சந்திக்கிறோம். இந்த விஷயம் விடைபெறுவது நான் உங்களுடைய சிவா. நான் உங்க பிரியா. ஹே டண்டனக்கா ஹே டண்டனக்கா ஹே டண்டனக்கா டண்டனக்கா டண்டனக்கா.